படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் ஃபேமிலியை காட்டுறாங்க. எல்லோரும் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கப்பே அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. அவங்க அம்மா உடம்பெல்லாம் எரியுது, செம்மையாக குளிருதுன்னு சொல்லவும் அவங்க அப்பா ஒரு பெட்ஷீட் எடுத்தும் போற்றி விடுறாரு. அதுக்கப்புறம் என்னம்மா ஆச்சுன்னு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கப்பே அவங்க அம்மா கையிலேருந்து ஆணியாக வர தொடங்கிட்டு பயந்து போய் அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்க டக்குன்னு அவங்க அம்மா கண்ணில் இருந்தும் ஒரு ஆணி வருது. அவங்க அம்மா அதை எடுக்கலான்னு பார்த்து அதை எடுத்துகிட்டு இருக்கப்பே அம்மா பயப்படாதீங்க, என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா கை ரொம்ப வலிக்குது விடுங்கம்மான்னு சொல்லவே அவங்க ஹஸ்பண்டும் அவங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு. ரூமில் வச்சு இங்கே பாருமா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் என்னென்னு பார்த்துட்டு கூப்பிட்ற வரையும் இங்கே இரு அப்படின்னு சொல்லி ரூமை டைட்டாக லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா கரண்ட்டும் ஆஃப் ஆயிடுது. ஏதோ அந்த டோரில் பட்டு ஹோலும் ஆயிடுது. பார்த்தா அங்கிட்டு இருந்து அவங்க அம்மா பேய் மாதிரி இந்த பிள்ளைய பயமுறுத்தி விட்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸும் வரவங்க தொடங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் வெளியில் போய் பார்க்குறா. அப்போ பார்த்தா 2 பேரும் செத்து போய் கிடக்குறாங்க. அப்படியே அந்த போலீஸ்கார் தோளில் சாஞ்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவள் சித்திக்காரி வந்திருக்கான்னு. ஆக்சுவலாக இவங்க அப்பாவுக்கு 2 ஒய்ஃப் இருந்திருக்கும். அவள் தான் இப்போ ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு இவங்க 2 பேரும் இறக்குறதுக்கு நீ தாண்டி காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா.